பூலாத்தி செடிக்குள்ள கிடந்ததுனால தான் பூல் விளையாடுன்னு பேர் வச்சாங்க. சரி, அப்ப ஏன் அர்ஜுனகாத்த ஐயனார் நம்ம கூப்பிடுதோம் இருக்கு. ஆமா, அப்பேற்பட்ட பேர் எப்படி வந்துச்சு? எப்படி இருந்துச்சு? அந்த கதையை இப்பதான் படிக்க போறோம். ஐயா மலையாள தேசத்தை விட்டு சரி ஐயனார் வளர்ந்து கொண்டு ஆதி சிவபெருமானவர்களால வரங்களை எல்லாம் வாங்கி கொண்டு பூரண புஷ்கலையும் முடித்து சரிதான் ஐயனார் எங்க வராரு பாருங்க. மலையாள தேசம் விட்டு மலையாள தேசத்தை விட்டு பூரண புஷ்கலாவை கூட்டிட்டு மனம் பிடித்து வாராரு ஐயனாரு. சரி, எங்க வராரு? கேரள மலையாள தேசத்தை விட்டு மலையான மலை கிடந்து மேற்கு தொடர்ச்சி மலை வழியா வாராரு. ஐயனார் பார்த்தாரு, என்னையா தம்பி என்ன மேற்கு தொடர்ச்சி மலையில என்ன ஐயனாருக்கு பிடிச்ச இடம் தெரியுமா? அந்த இடம் தான் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரமா. அது எந்த இடம் தெரியுமா? அந்த பாவங்களை ஐயனாருக்கு முதல் நிலையம் சொரிமுத்து ஐயனார்னு பேர் வாங்கி இருக்காரு. பாருங்க, குலதெய்வம் தெரியாதவங்க ஐயனார் சாப்பிட்டா தெரியாதவங்க எல்லா ஐயனாருக்கும் பெரியவர் யாரு? சொரிமுத்து ஐயனார். அங்கத்தான் பாவனாசத்துக்கு போவாங்க. பங்குனி உத்தரத்துக்கு ஐயனாருக்கு தெரியாதவங்க. சரி, அவர்தான் முதல் இடம் அங்கத்தான். ஐயனார் அங்க முத்து பட்டனோடு வரம் கொடுத்திருக்கக்கூடிய வேலையில என்ன ஆட்சி பாத்தியா? என்னாச்சு? ஐயனார் இருக்கக்கூடிய இடம் தான் சொரிமுத்து ஐயன் கோயில். அந்த இடம் தான் காரையாறு வனம் பாவனாச மலைக்கு மேல. சரி, நல்லா கவனிக்கணும். ஐயனார் சொரிமுத்து ஐயன் 21 வந்து 61 தெய்வத்தோடு காவலா இருக்காரு. எந்த நாட்டை என்ன பாருங்க. என்ன நாடு? மிக நல்ல நாடு. புகழும் நாடு. கொடிமரத்தை வெட்டணும்னு அங்க உள்ள தலைவர்கள்லாம் வாராங்க அந்த காலத்துல. சரி, நல்ல கவனிங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல கோயில் கோபுரம் கட்டும் போது சரி ஒரு கொடிமரம் வைக்கணும்னா கண்டிப்பா வைக்கணும். அந்த கொடிமரத்தை வெட்டணும்னா சரி திருச்செந்தூர்ல இருந்து ஊர் தலைவர்கள்லாம் ஒன்று கூடி அவன் திருச்செந்தூரை தங்கெடுத்து திருநெல்வேலி வழியாக உண்மையிலே நடந்த சம்பவம். நம்ம முருகன் கோயில் திருச்செந்தூர் இருக்கு பாத்தீங்களா? சரி, அங்க முதல் கொடிமரம் பாத்திய பெரிய கொடிமரம் பழைய கொடிமரமா இருக்கும். அந்த கொடிமரம் வெட்டதுக்கு தலைவர்கள் எங்க வராங்க? பாபநாச காரையாறு மலைக்கு வராங்க. சரி, அப்பதான் பாக்குற ஊர் தலைவர்கள் என்னையா கோடாரி மம்மட்டி கத்தி அருவாள் கொண்டாடுறாங்க பாருங்க.
சொரிமுத்தையன் கோயில் பக்கம் மரத்தை பார்த்தாங்க. சரி, இந்த மரம் தான் நம்ம திருச்செந்தூர் முருகனுக்கு ஏற்ற மரம். என்ன பண்ணாருங்க பாருங்க, என்ன செஞ்சாரு? கோடாலியை கையில எடுத்து வெட்டு வெட்டா வெட்டுவாராம். வெள்ளியுத்தையா அங்க நல்ல மரமதிலே கோடாலியை கையில எடுத்தாங்க, மரத்தை வாங்கி ஒரு வெட்டு. சரி, வெட்டும் போது ரத்தம் வருது மரத்துல. எந்த ஊரப்பா? இந்த ஊரே அந்த காரையாறுல. ஆமா, சொரிமுத்து ஐயனோட வாசலில வருகிறார்கள். ஒரு மரம் வெட்டுவதற்கு மரத்தை தான வெட்டுவானா. கொண்டு போக முடியுமா? முடியாதுல்ல. அவர் எல்லையில மரத்தை அந்த ஊர் மக்கள் கொடி மரத்துக்காக வெட்டுறாங்க பாருங்க. சரி, வெட்டும் போது மரத்துல இருந்து ரத்தம் வருதா? யாத்தாடி என்ன இது பெரிய சக்தியுள்ள மரமா இருக்கு உங்களுக்கு, ஆச்சரியமா இருக்கு. சரி, நம்ம முருகனுக்கு கொடி மரத்தை வெட்டுதோமே, ரத்தம் வருது. அந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி மறுபடியும் என்ன பண்ணாங்க பாருங்க, செஞ்சாங்க. ரெண்டாவது வெட்டை கோடாலியை கொண்டு வெட்டுதான் பாருங்க. சரி, அந்த கோடாலி திரும்ப அவன் தலையவே வெட்டிச்சு. அங்க 21 மாடமார்கள் குடியிருக்காங்க கொடிமரத்துல. அந்த மரம் சாதாரண மரமா? சாதாரண மரமா? 21 மாடமார்களுமே குடியிருக்க மரத்தை போய் இவங்க வெட்டுதாங்க தெரியாம. சரி, சாமி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. தெரியாதுல்ல. வெட்டக்கூடிய போது அந்த கோடாலியை திரும்ப தலைவர்கள் தலையவே வெட்டி வாங்கி வெட்டுதான் கோடாலி அவன் கழுத்தை வெட்டி. ஆஹா, என்ன முருகனுக்கு கொடிமரம் வெட்ட வந்தவர்கள் தலையவே அவங்களே அறுபட்டு போச்சு. மாய சூச்சமுள்ள கொடிமரமா இருக்கும் பார்த்தாரு சொரிமுத்து ஐயனார். சரி, நம்ம அண்ணன் முருகப்பெருமாற்ற கொடிமரம் போகுது. 21 மாடமார்களே, என்ன இந்த மரத்தை விட்டு கீழே இறங்குங்க. சொரிமுத்து ஐயனார் என்னுடைய உத்தரவு. சரி, இந்த கொடிமரம் முருகப்பெருமானுக்கு போட்டோம். அங்கே மீதமுள்ள தலைவர்கள் கொடிமரத்தை தூக்கி கொண்டு சொரிமுத்து ஐயனார் அருளோடு அவர் திருச்செந்தூர் வருவார்கள். திருச்செந்தூருக்கு கோபுரத்துக்கு கொடிமரம் வைக்கிறதுக்கு சொரிமுத்து ஐயன் கோயில் இருந்து வருகிறது. பஸ் லாரி எல்லாம் கிடையாது, நடந்தே வராங்க. கொடிமரத்தை வெட்டிக்கிட்டு கொடிமரத்தை வெட்டிட்டு வந்து பாருங்க. கொடிமரம் சொரிமுத்து ஐயனார் பார்த்தாரு. இந்த மரம் நம்ம எல்லையில இருந்து நம்ம அண்ணன் முருகனுக்கு போறது திருச்செந்தூருக்கு 21 மாடமார்களே, சுவாமி நீங்க எல்லாரும் கொடிமரத்தோடு போங்க. அவங்க கொடிமரத்தை தூக்கிட்டு வராங்க, மாடமாறு வராங்கன்னு அவங்களுக்கு மக்களுக்கு தெரியல. இன்னைக்கு பாருங்க, இல்லையா திருச்செந்தூர் முருகன் கோயில மாசி திருவிழா 10 நாள் திருவிழா நடக்கும். அன்னைக்கு தேரோட்டத்துக்கு முன்னாடி சரி முருகனுக்கு பூஜை இருக்கோ இல்லையோ அவருக்கு முன் பூசை யாருன்னா கொடிமரத்துக்கு மாடனுக்கு முத பூசை. அந்த கொடிமரத்தை முத பூசை வைப்பாங்க. சரி, அப்புறம் தான் முருகனுக்கு தீவரணை காமிப்பாங்க. ஏன்னா அந்த கொடிமரத்துல 21 மாடமார்கள் பாவனாசத்தை வரவாங்கி வந்திருக்காங்க சொரிமுத்து ஐயனார்ட்ட. சரி, அந்த 21 மாடமார்கள் வராங்க. ஆமா, அடி வரையா இருக்க கொடிமரம் திருச்செந்தூருக்கு வந்திருக்கு. 21 மாடமாரும் கொடிமரத்தோட திருச்செந்தூருக்கு வந்து உட்கார்ந்துட்டான். சேர்ந்து பாருங்க. இந்த ஐயனார் பார்த்தாரு, இல்லையா எனக்கு காவலா இருக்க சொரிமுத்து ஐயன் காவலுக்கு 21 மாடமாரும் போயிட்டு திருச்செந்தூருக்கு. நான் இந்த ஒரு ஊர்ல இருந்தா மக்கள் பார்க்க வருவாங்க. இந்த ஊரை விட்டு நான் நிறைய நாட்டுக்கு போகணும். வேற வேற பேர்ல ஐயனார் இருக்கணும்னு. சரி, எங்க ஐயா சொரிமுத்து ஐயனார் கொடி மரத்தோடு எங்க வராரு? இங்க வராரு. நான் சொன்னாரு கிடந்து கொடி மரம் முன்னெடுக்க ஐயனாரும் பின்தொடர்ந்தா அம்மா சமுத்திரம் வழியாக ஐயனாரும் மாறாரையா
கனகமணி
பண்ணி பூத்து புஷ்பவதியாகி அழகான பெண் குழந்தையா வந்திருக்க பருவமா. சரி, அந்த பெண்ணை பார்க்க அவ்வளவு ஒரு அழகா இருக்கும். அப்படி அழகா இருக்கும். அந்த பூத்து குழந்தைய புஷ்பவதியான கனகமணி பெண்குடியா அந்த தேடி காட்டு பக்கத்தில தண்ணியை தேடி வாரா. குடிக்க தண்ணி தேடி சொன்னா ஒரு சின்ன கம்மா மாதிரி. சரி, சொனையை தேடி வாரா பாருங்க. அந்த பாலைவனமா இருக்கக்கூடிய தேடி காட்ட ஒரு சொனை தண்ணி கிடைக்கு. தம்பி என்னையா நல்லா கவனிக்கணும். ஆத்துல ஊத்த தோணுன தண்ணி எவ்வளவு ருசியா இருக்கும். அதே போல அந்த செம்மன் பூமி தேடி காட்ட ஒரு சொனை இருந்திருக்கு. சரி, அந்த சொனையில கனகமணிங்கிற பெண் வந்து தண்ணி எடுத்து குடத்துல கொண்டு வாரா. இந்த அம்மா தண்ணி எடுத்து கொண்டு வரக்கூடிய போது அம்மா கனகமணி அம்மா தேரி காட்டுல நீர் எடுத்து வரக்கூடிய வேலையில அந்த சுனையோட தண்ணி வந்து பன்னீர் மாதிரி தித்திக்குமா. அப்ப தண்ணி எடுத்து கொண்டு வரக்கூடிய அம்மா ஐயா அண்ணன் நல்ல தண்ணியா இருக்குமா. சரி, தண்ணி அம்மா எடுத்துட்டு வாராங்க குடத்துல. சரி, அந்த காட்டுக்குள்ள ஒரு முனிவர் தவம் இருக்காரு. இந்த அம்மா அண்ணன் நடந்து வாரா பாருங்க. நடந்து வரும் வேலையில என்னாச்சு பாருங்க. ஏரி காட்டு மன்னாதியில ஒரு கல்லதுதான் கட்டுதையா. கல்லதுதான் கட்டும் போது கனகமணி பெண்கோடியா தண்ணி முனிவர் மேல போய் பட்டுச்சு பாருங்க. சரி, முனிவர் தவத்தை கலந்ததுனால கோபத்தை சாபம் விட்டாரு. சரி, ஏ கேடுகாரி பெண்ணே கன்னி பெண்ணே கனகமணி கனகமணி என் தவத்தை கலைத்ததனாலே சரி நீ கொண்டு வந்த தண்ணிக்கு நீ யாருக்கு தண்ணியை கொடுக்கியோ சரி சாபத்தை கேளுங்க. என்னையா அவன் தவத்தை கலைச்சதுனால நீ இந்த தண்ணி சுழந்து கொண்டு வந்தல்ல. ஆமா, சுனையிலிருந்து கொண்டு வந்த தண்ணி நீ யாருக்கு கொடுக்கியோ அந்த தண்ணியை குடிச்சவங்க மாண்டு மடிஞ்சு போயிருவாங்க. சரி, அது மட்டும் இல்ல என்ன இந்த தண்ணியை குடிச்சா செத்துருவீங்கிற உண்மை நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நீ அப்படி சொன்னா என்ன நீயும் மாண்டு போயிருவ. அவ யாருக்கும் குடிக்கிறேன்னு கொண்டு போறா. ஆமா, அந்த தண்ணியை குடுத்தாங்கன்னா குடிச்சவங்க செத்துருவாங்க சாபம் விடுறாரு முனிவர். இந்த உண்மை நீ சொன்னா நீ செத்துருவ. முனிவர் சாபம் யாருக்கு ஆகாதுமா. ஆமா, இந்த பண்டாரம் பரதேசிய ஓட்டலைவாங்கல்ல சரி அவங்க சாபமும் யாருக்கும் ஆகாது. ரிஷி கற்ப ராத்திரி ஆகுதுமாங்க. சரி, ரிஷியுடைய கோபமும் யாருக்கும் தாங்காது. அப்படி
அப்படிப்பட்ட ரிஷி முனிவர் சாப்பிட்டார்ல. சரி, நீ தண்ணி யார் குடிச்சே குடிச்சவங்க செத்துருவாங்க. உண்மையை சொன்னா நீ செத்துருவ. அப்படியே ஏதாவது ஒரு சூழல் நீ இறந்து போனேன்னு வச்சுக்கையன். சரி, நீ எப்படி இறந்து போக தெரியுமா? எப்படி? செய்யாத பாவத்தை செஞ்சேன்னு பழி வாங்கித்தான் இறந்து போவேன். ஒரு பாவம் செய்யாம செஞ்சான்னு குற்றம் சொல்லுவாங்கல்ல. சரி, அந்த பழிப்பாவம் உன் மேல வரும். அப்படித்தான் நீ சாவமான்னு சாபத்தை விட்டாரு. சரி, ஆனா உனக்கு ஒரு நல்லது கனகமணி. என்னது? நீ செத்தாலும் பரலோக மோட்சம் அடைவேன். அந்த சாபத்தை வாங்கி கொண்டு கொடுத்து தண்ணீர் எடுத்து வருகிறாள் கனகமணி அம்மாள். வார வழியில யார் வாராங்க? 21 தேவதைகள். சாமி ஐயனார் வந்து கேட்கார் 21 மாடமாக தேவை மந்தி தேவதையோட தண்ணி தாமா குடிக்கிறது. அம்மா சாபத்தை வாங்கிட்டு வாரா. சரி, என்ன சாபம் வாங்கினா? என்னது? தண்ணியை யார் குடிச்சாங்களோ அவங்க செத்துருவாங்க. செத்து போவாங்க. உண்மையை சொன்னா நீ செத்துருவ. பார்த்தா கனகமணி. ஆமா, இந்த 21 மக்கள் நம்மளது கேட்காங்களே. மனுஷனாக இன்னைக்கு தெய்வம் வந்து போய் கேட்டிருக்கு. ஆமா, தண்ணியை கொடுக்கல. சரி, 21 மாடமார்களும் ஐயனாரும் கோபம் கொண்டு பெண்ணே அவிச்ச மக்களுக்கு நீ தண்ணி கொடுக்க மாட்டேங்கியா? உண்மையை சொன்னா செத்துருவோம் அவளுக்கு பயம் இருக்கு. சரி, பார்த்தா அரகர அறிகிற புத்தனாரே நீயே துணை என்று சொல்லி கொண்டு கனகமணி அம்மாள் ஓடி போறாளாம். எப்படி போறா? ஓட்ட நல்ல பெருநட்டையா பெருநட்டையா கொடுக்காம கனகமணி பெண்குடியால் ஓடி ஓடி வாரா தேடி காட்டுக்குள்ள. சரி, தேடி காட்டு திசை தெரியாதுமா நமக்கு. ஆமா, அங்க போறாம இருக்கு திசை தெரியாம வேற எங்கேயோ போயிடுவோம். நானே யாரும் தெரியாம இந்த காட்டுக்குள்ள போக முடியாது. போகக்கூடாது. இடத்துல நீங்க இன்னைக்கு நீங்க பாத்துருப்பீங்க, இன்னைக்கு போய் பார்க்கலாம். சரி, குருப்பூருக்கு கிழக்கருக்கு திருச்செந்தூர் போறோம். ஆமையா, அந்த தேடிக்கு நம்ம ஓடி வாராங்க. சரி, பார்த்தா ராஜா மன்னன். என்ன தம்பி, அந்த காலத்துல மன்னன் ஆட்சி தானே. சிறுவைகுண்டத்தை ஒரு மன்னன் ஆண்டு வந்திருக்கிறான். சரி, அந்த மன்னன் பேரு சிங்கராஜன். சிறுவைகுண்டத்தை ஆண்டு வந்த மன்னன் சிங்கராஜன். அவையா, வெள்ள குதிரை வேட்டைக்கு வருவானாம். வழியே வந்திருக்கும் போது சரி, அவனுக்கு இந்த மன்னனுக்கு ஒரு மரம் ஒரு பழத்தை காட்சி போடுமா. சரி, ஒவ்வொரு நாளும் ஒரு பழம் தான் பழுக்கும். அப்படியா? அந்த பழம் வந்து இந்த சிங்கராஜ மன்னனுக்கு மட்டும்தான். அந்த ஒரு பழம் பழுக்கக்கூடிய மரத்துக்கு காவலா 5 காவலாளிகள் இருக்காங்க. சரி, அந்த ஒவ்வொரு பழத்தையும் டெய்லி பறிச்சு வச்சு சாப்பிடலாம். நாளைக்கு போவானா, அன்னைக்கு ஒரு பழம் வாங்கி சாப்பிடுவான். ஒவ்வொரு நாளும் தேடி காட்டாது ஒரு பழத்தை வாங்கி சாப்பிடலாம் பாருங்க. சரி, அந்த மரம் அவனுக்கு மட்டும்தான் சொந்தம். அப்படியாக இருக்கும் போது இந்த அம்மா குடத்தை கொண்டு தண்ணியோட வந்துட்டு இருக்கான். இவன் மரத்துல இருந்து பழம் வாங்கினதுக்கு இந்த சிங்கராஜ மன்னன் குதிரையில வாரான். வார வழியில சரி, இந்த அம்மா அந்த மரத்துக்கு கீழே நடந்து போனா பாருங்க. மரத்தை விட்டு பழுத்த பழம் கீழே விழும்போது இந்த அம்மா குடத்துக்குள்ள விழுந்துட்டு. சரி, நேரத்தை பார்த்தீங்களா விதி எப்படி வருது பாருங்க. அந்த ஒரு பழம் வந்து மரத்துல காய்ச்ச பழம் வந்து மன்னனுக்கு மட்டும்தான். அப்படியா? சிறுவைகுண்ட சிங்கராஜ மன்னனுக்கு. சரி, ஆனா அந்த பழம் இன்னைக்கு பழுத்த பழம் அந்த அம்மா குடத்தை தனிச்சு போயிட்டு சொன்ன வந்து அந்த பழம் குடத்துக்குள்ள விழுந்துட்டு. இந்த அம்மாவுக்கு தெரியல. கனகமணி பெண்குடியால் குடத்துல சுனையில இருந்து தண்ணி எடுத்து கொண்டு வர வழியில சரி, சிங்கராஜனுக்கு பழுத்த பழமானது உள்ளே கிடக்குது. அவ வீட்டு பக்கம் கனகமணி பெண்குடியா வீட்டுக்கு வார குடத்தை இறக்கி வச்சா. அவ வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். சிங்கராஜ மன்னன் கேட்டான்,
என்ன கேட்டா அப்பா நீங்க 5 பேர் காவலுக்கு வந்திருக்கீங்களா ஆமா இந்த மரத்துக்கு உங்களை தான் காவலா வச்சிருக்கேன் இந்த பழம் எங்க போச்சு இன்னைக்கு பழுக்க வேண்டிய பழம் எங்க போச்சு எங்க போச்சு காவலாளிகள் யோசிக்காம ஆமா ஒரு வழியா இந்த பொண்ணு போச்சே இந்த பொண்ணு பரிச்சயமா இல்ல உலாம் போது கண்ணு அசுதுங்க 4 பேரும் சரி பழம் போன தெரியலையே ஆமா இந்த காவலாளிகளை சிறையடித்தான் சிங்கராஜன் சரி எனக்கு பழுத்த பழத்தை நீங்க இன்னைக்கு சாப்பிட்டு ஏமாத்துறீங்களா 4 பேரும் மணலுக்கு பழுத்த பழத்தை சாப்பிட்டீங்களா உங்களுக்கு தண்டனை இருக்குன்னு சிறை அடிக்காம பாருங்க சரி இருந்தாலும் அந்த மன்னர்களுக்கு மந்திரிகள் சொல்றாங்க எப்படி சிங்கராஜன் மன்னா என்ன சிறை அடிக்க இருக்கட்டும் சரி இந்த வழிய ஒரு பெண்ணு சொன்னையில தண்ணி விட்டு பானையில கொண்டு போயிட்டு இருந்தா சரி ஒரு வேலை இந்த பெண்ணை சோதிச்சு பாருங்களேன் மந்திரி அனுப்புற சிங்கராஜன் சிறுவைகுண்டத்துல இருந்து சரி மந்திரிகள் கனகமணி வீட்டுக்கு போறாங்க ஆமையா அங்க என்ன நடக்கு பாருங்க அவன் வீடதில வருவார்களா சிங்கராஜன் மந்திரியும் Raja
அடியான் செய்த பிள்ளையை அடியனுக்கு மன்னிப்பு கொடுத்து விடுங்களேன். சரி, நான் தெரியாமல் செய்து விட்டேன், அறியாமல் இந்த பழம் என் வீட்டில் வந்து விழுந்து விட்டது. உங்களுக்கு பழுத்த பழம் என் குடத்தில் விழுந்து எனக்கு தெரியாது. ஏ மந்திரிகளே, என்ன இந்த பெண்ணை சிறையில் அடைங்க. ஆமா, என்னுடைய பழத்தை பறித்து சாப்பிட முயன்ற பெண்ணை சரி உலகத்துல வைக்க கூடாது. களவாண்டது காணாம என்ற மன்னிப்பு தெரியாம நடிக்கிற கனகமணி இவன் உயிரோடு இருக்கவே கூடாது. கனகமணியை கொண்டு விடுங்கள். ஆத்தா மந்திரி என்ன கண்ணி பெண்ணு நினைத்தானா? தூக்கு புஷ்பவதியான பெண்ணு சிறு பெண்ணு நினைத்தானா? மன்னனுடைய வார்த்தை கேட்டும் அருவார்த்தை பேசாத மந்திரிமார்கள் ஒன்று கூடி கம்பத்தான கையில் எடுத்து அவளை அடித்து ஒழிப்பதற்காக ஓங்கி அடிக்காங்க. மன்னிப்பு கேட்கிறா மந்திரிகள் காதுக்கு விழவில்லையே. ஆண்டவா, அந்த ரிஷிவிட்ட சாபம் இப்ப பழிச்சு போச்சு. அந்த தேரிக்கால ஒரு முனிவர் சாபம் விட்டார்ல, செய்யாத தப்ப செஞ்சேன்னு சாவுன்னு சொன்னார்ல, அதுதான் நடந்திருக்கு அவளுக்கு. தம்பி, செத்தாலும் எதுக்கு சாவுதா? எதுக்கு மோட்சம் அடைவேன்னு ஒரு வரத்தை கொடுத்தா ஒரு சாபம் கொடுத்திருக்காரு. சாபத்திலையும் ஒரு வரம் இருந்திருக்கலாம். சரி, கனகமணி அம்மா உயிரானது கைலாசம் போகுது. ஆண்டு மடிந்தால் மையானம் சென்றாலாம், செத்து மடிந்தால் சிவலோகம் சென்றாலாம். உடல்தான் பூமியில இருக்கு. சரி, ஆன்மா கைலாசம் போகுது. கைலாசத்துல சிவருமான் கேட்டா எப்படி? இந்த ஐயனாரே சாட்சி, எனக்கு சாட்சி கற்கவே ஐயனாரே, சாவுக்கு நீர்தான் சாட்சி. செய்யாத தப்பை நான் செய்தேன் என்று என்னை அடித்துக் கொண்டு விட்டார்கள். ஹரிஹர புத்திர ஐயனாரே காப்பு சொல்லி இறந்தா பாருங்க. சரி, ஐயனார் பார்த்தாரு. என்ன செஞ்சாரு? நம்ம பேரை சொல்லி இந்த பெண்ணு செத்துட்டாங்க. தெரியுமா? எந்த நம்ம உயிரை விடும்போது நல்லா கவனிங்க. நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. சரி, ஒரு வயசானவங்க உயிர் போகுதுன்னா ஏதாவது ஒரு நினைப்பு இருக்கும், விக்கல் இருக்கும். சரி, இல்ல சாப்பிட முடியாம இருப்பாங்க. ஆமா, அப்ப யார நினைக்காம அந்த புள்ளியில போய் பெரியவங்களுக்கு நின்றுட்டாங்கன்னா சரி, பார்த்தோம்னா விக்கல் போயிடும், உயிர் சந்தோஷமா போகுமா? பார்க்க முடியாம கடைசி காலத்துல பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன நிக்கணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா பார்க்க முடியாம போயிட்டா சரி, ஏங்கி ஏங்கி இந்த உயிர் கைலாசம் போகுமா? அந்த ஏக்கம் மாறாது இல்ல. சாவும் போது ஐயனாரு சாட்சின்னு சொன்னா பாருங்க. சரி, பார்த்தாரு கற்கவே ஐயனாரு. என்னையா? ஆஹா, ஹரிஹர புத்திர ஐயனாரே சாட்சின்னு செத்துட்டாரு. அப்ப நம்ம தான் அவளுக்கு வரம் கொடுக்கணும். அவ ஆன்மா கைலாசம் போகுது. ஹரிஹர புத்திரனாகப்பட்ட ஐயனார் சிவபெருமான் சொல்லுதாரு. அப்பா சிவபெருமானே, என்ன ஏன் பேர சொல்லித கணவன் செத்துட்டா? சரி, செய்யாத தப்ப செஞ்சேன்னு பழி வாங்கி இறந்துட்டான். அப்ப இவருக்கு ஒரு வரம் கொடுக்கணும். ஐயனாரே, சிவன் சொல்லுதாராம். எப்படி? ஐயனாரே, இந்த பெண்கொடியால் அருமையான சுவையான அருள தண்ணீரை எடுத்து வரும்போது சாபம் வாங்கி இறந்திருக்கா. சரி, அதனால இந்த பெண்ணை நம்ம மறுபடியும் ஒரு சுனையாக மாத்தி விட்டுருக்கோம். அந்த சுனையுள்ள தண்ணீர் தித்திக்கக்கூடிய தண்ணீரா இருக்கணும். சாதி மத வேறுபாடு பார்க்காமல் வேறு எதுவுமே வைக்காமல் சரி, அந்த தேரி காட்டு மணல் காட்டுக்குள்ள கனகமணியால் என்றைக்குமே வத்தாத சுனையாக போவாய். என்னையா? அந்த தேரி காட்டு மணல இன்னைக்கு வத்தா தண்ணி இருக்குமா? அந்தமாதிரி பேர்பாடு கோயிலுக்கு அந்த சுனையை பார்த்து தண்ணி என்னைக்குமே வத்தாது. செம்மண் காட்டு தேரி காட்டு பூமிக்கும் சரி, சுனையா போவான்னு ஹரிஹர புத்திர ஐயனார் வரம் கொடுத்ததால் சிவத்த வரம் வாங்கி என் பெண்ணை கனகமணி, என்ன நீ செய்யாத தப்புக்கு செஞ்ச மாதிரி இறந்துட்ட. சரி, ஏன் பேர சொல்லி இறந்துட்டேன். அந்த சுனையிலிருந்து தண்ணியை கொண்டு வந்ததால சாபம் வாங்கினேன். அப்ப நீ ஒரு சுனையா மாறிடு. அந்த சுனையில
சரி எத்தனை மக்கள் வந்து குடிச்சாலும் சரிதான் உடம்புல நோய் போயிடும். அந்த தண்ணீர் தீர்த்தமா எடுத்து குடிச்சா சுகம் கிடைக்கும். சரி எல்லைக்கு வந்த மக்களே என்ன தண்ணீர் நீ வத்தாத ஜீவ பொய்கையாக இருப்பாயாக. அருமையான சுனையாக கனகமணி மறு அவதாரம் எடுத்தார். கனகமணி பெண்குடியால் முற்பிறவில மனுஷியாக இருந்திருக்கார். அடுத்த பிறவியில காட்டு ஓரத்தில அந்த நல்ல கிராமத்தில காட்டு மண்டலத்தில ஒரு வத்தாத பொய்கையாக அருமையான சுனையாக ஒரு சுவையுள்ள தண்ணீராக வத்தாத ஐயா பொய்கையாக ஒரு அருமையான சுனையை மாறி அந்த பெண்குடியால் மறுபிறவிலே அருமையான சுனையாக அவதாரம் எடுத்தார். அந்த பெண்ணை இப்ப அருமையான சுனையா இருக்கா. சரி பாட்டி பாட்டி அரஞ்சனகா தையனர்கள் பண்ண சுனை இருக்கு பாத்தீங்களா? அந்த சுனை வத்தாத தண்ணி வந்து போன ஜென்மத்தை மனுஷியா பிறந்திருக்கா. சரி உத்தமையா இருக்க போய் அவளுக்கு சிவபெருமான் வரம் கொடுத்துருக்காரு. எல்லாம் தேடிக்காட்ட தண்ணி கிடக்குமா? அவ்வளவு மண்ணு உறிஞ்சிருமே. ஐயனார் கொடுத்த வரம். சரி அம்மா இல்ல நான் ஐயனார் பேரை சொல்லி நீ மாண்டு படிச்சுட்டேன். அதனால நீ ஒரு அருமையான சுவையில சுனையாக போவாய். அருமையான சுனைங்கிறது தான் சரி அருமையான சுனை அருஞ்சுனை அருஞ்சுனையாக மாறி வந்துருச்சு. அது ஸ்கூல்ல பிள்ளை படிப்பாங்க. என்ன அருஞ்சுனைய பிரிச்சு எழுதணும்னா அருமை கூட்டல் சுனைன்னு சொல்லுவாங்க. சரி நீ அருமையான சுனையாக இருப்பதனாலையும் வத்தாத பொய்கையாக இருப்பதனாலையும் சுனைக்கு நானே காவலாக ஐயனார் வந்து உட்கார்ந்திருப்பேன். சுனையை காத்ததுனால அருமை சுனை காத்த ஐயனாருக்கு அருஞ்சுனை காத்த ஐயனார் பெயர் விட்டார். தேடிக்காட்டு மண்ணிலே சரியா அந்த பெண்களுடைய அருமையான சுனையாக உருவமெடுத்து சரி அந்த சுனைக்கு காவலாக ஐயனார் வந்து உட்கார அருமை சுனை ஐயனார் என்று பெயர் வாங்கியவர். சரி காலப்போக்கில் அருஞ்சுனை ஐயனார் என்று காத்தினார். அந்த சுனை காத்தவர் என்பதனாலையும் சரி அவருக்கு அருஞ்சுனை காத்த ஐயனார் என்று பெயர் வாங்கி சரி தேடி வந்த மக்களுக்கு தெற்கு கழுகுமன் நாடார்குல மக்களுக்கு மக்கள் எல்லாம் அருஞ்சுனை காத்த ஐயனாரை தேடி போக சரி கற்குவேல் ஐயனாரை தேடி போக தேடி காட்டில தேடி போன மக்களுக்கு எல்லா வரத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பார். கேட்டவர் எடுப்பவர் அருஞ்சுனை ஐயா காத்தவர் அருஞ்சுனை காத்த ஐயனாரே ஐயனார் நம்ம தெரிஞ்சு கழுகுமலை நாடார்குல மக்கள் எல்லாம் உலக தெய்வமாக
ஆமா இந்த தெற்கு கலிமுறை இந்து நாடார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட மக்கள் 10 கோடி பக்தர்களுக்கு சரி எங்கள் நெல்லை முத்துமாரி வெள்ளிசை குழுவின் சார்பாக அழகோடு அருங்கணையா தைனார் கதையை எங்களுக்கு படிக்க வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. அனுக்கிரமா எனக்கு கிடைச்சிருக்கு. சரி ஐயனார் அருளால நம்ம மக்கள் எல்லாம் மாரியம்மாளுக்கு படைவிழாவை முன்னிட்டு மாரியம்மன் கதையோடு சந்திப்போம். சரி உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை நெல்லை முத்துமாரி வெள்ளிசை.